ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் வித் அவன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது எதை பற்றின்னு தெரியுமா? அது ஆக்ஸலாட்டல் அப்படின்ற மீன் வகையை பற்றி. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ஸலாட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் வாட்டர்ஸில் காணப்படும். இது மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ் அப்படின்னும் இதுக்கு பேர் இருக்குது. இதுக்கே மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது பார்க்க நம்ம ஒரு பல்லி மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து ஆக்ஸலாட்டல், அதுக்கு 4 லிம்ஸ் இருக்கும். இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலைஸ்டாக சொல்லிட்டுருக்கேன்னா, இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்குது. இந்த ஸ்கில் ஹியூமன்ஸுக்கு மட்டும் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் தான். அப்படி என்னடா ஸ்கில் இதுக்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீஜென்ரேஷன்னா நம்ம ஊர் பல்லிகளுக்கெலாம் வந்து வால் கட் பண்ணால் வால் திருப்பி வளரும், ஆனால் ஃபுல்லாக வளராது. ஆனால் இந்த ஆக்ஸலாட்டல் பார்த்திங்கன்னா எந்த பார்ட் டேமேஜ் ஆனாலும் அது திருப்பி ஃபுல்லாக வளரும். அது பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வளரும். இந்த பார்ட் தான் அந்த பார்ட்டு தான் இல்லை, பிரெயின், ஹார்ட், ஸ்பைனல் கார்டுன்னு எல்லா பார்ட்டுமே ரீஜென்ரேட் ஆக சக்தி அந்த ஆக்ஸலாட்டலுக்கு இருக்குது. இந்த ஆக்ஸலாட்டல் பார்த்திங்கன்னா அரிய வகை மீன். இதை வந்து நம்ம ரிசர்ச்சர்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே எபிலிட்டியை ஹியூமன்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே எபிலிட்டி ஹியூமன்ஸுக்கு மட்டும் வந்துச்சுன்னா நம்மளோட ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கும். ஏன் இன்ஃபேக்ட் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா நம்ம கை கால்லாம் வந்து ரீஜென்ரேட் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிடா, அப்போ என்ன பிரச்சனை? இந்த ஆக்ஸலாட்டல்ஸை ரிசர்ச் பண்ணி சீக்கிரம் அந்த எபிலிட்டியை நம்ம ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரிசர்ச் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அந்த டைம் வரைக்கும் ஆக்ஸலாட்டல் உயிரோடு இருக்கணுங்க. அதுவே உயிரோடு இல்லைன்னா அது எபிலிட்டி மட்டும் எப்படி வரும்? ஏன்னா அதுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது நோய்க்கு ஏதாவது அட்டாக் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய்கில் அட்டாக் பண்ணல, நம்ம தான் அட்டாக் பண்ணணும். நம்ம எப்போ அட்டாக் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் வாட்டர்ஸ் தான் பொல்யூட் பண்ணிட்டுருக்கோமே. மெக்சிகன் வாட்டர்ஸ்னால் அது ஒரு நேட்டிவ், ஆனால் மெக்சிகன் வாட்டர்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் பொல்யூட் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி போயிட்டு இருந்தேன்னா இன்னும் 10 வருஷம் அவ்வளோதான், ஆக்ஸலாட்டல் எனக்கு பார்க்கவே முடியாது. ஏன்னா அதோட ஜீனு எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு இப்படியே வாழ வேண்டியதான். ஸோ மெக்சிகன் வாட்டர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் பொல்யூட் ஆகிட்டு இருக்குது. டு தி எக்ஸ்டென்ட் நம்ம வாட்டர்ஸும் பொல்யூட் ஆகிட்டு இருக்குது. நம்ம வாட்டர்ஸில் வர நிறைய உயிரினங்களும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் காணாம போக வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் தி பொல்யூஷன். ஸோ நம்ம எல்லாம் அந்த பொல்யூஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வாட்டர்ஸை க்ளீனாக வச்சுப்போம், இந்த உலகத்தை காப்போம். அண்ட் அந்த ஆக்ஸலாட்டலையும் காற்று நம்ம அந்த ஜீனை சீக்கிரம் வர வச்சுட்டு நம்மளும் சூப்பர் ஹீரோவாக மாறுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வாட்டி அதே டாப்பிக்கில் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவன். பாய்.